வெல்கம் டு ரியாலிட்டி கப்பல் vlogs and welcome to our new home. Welcome open kitchen. ஆமா உள்ள வந்து ஓபன்னா ஃபர்ஸ்ட் எடுக்கிறது இந்த ஹால். இந்த இடத்துல தான் நம்ம வார்ட்ரோப் பண்ண போறோம். ஒரு மிரர், ஒரு ஸ்டோரேஜ் யூனிட். இன்டீரியர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பெட்ரூம்க்கான வுட்டெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஒரு சிலர் போர்டாக எடுத்து வந்து மொத்தமாக இங்கேயே அறுத்து இங்கேயே ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இவங்க அப்படி கிடையாது. சைஸ்லாம் மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுட்டு போர்டாக ரெடி பண்ணி ஒன்லி ஃபிட்டிங் மட்டும்தான் நம்ம வீட்டில் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெட்டீரியல் தான் வந்து நம்ம கபோர்ட்ஸில் எல்லாம் உள்ளே இருக்க போகுது. அது டிவிக்கு பேக் சைடில் வர பேனல். நம்மளுக்கு இன்டீரியர் பண்ணது வந்து நம்மளோட எஸ்ஏ இன்டீரியர்ஸ் தான். அவங்களோட டீமே வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப பொறுப்பாக பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா வேலையும். நம்ம வீட்டுக்கு இன்டீரியர் வந்து 2 ஃபேஸாக கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இது மாதிரி கப்போர்ட் மாதிரி அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதோட டோர்லாம் ஃபிட் பண்ணுவாங்களா, அதை தான் ஃபேஸ் 2ன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து ஒரு 2 டேஸ் எடுத்துக்கிட்டாங்க. எக்ஸாக்டாக 2 டேஸ் தான். அதுக்குள்ளேயே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இந்த ஃபிட்டிங்ஸ்லாம். அதாவது என்னென்னா நம்ம பூஜா, டிவி யூனிட்டு அண்ட் உள்ள கிச்சன் அண்ட் உள்ள வார்ட்ரோப் இது எல்லாமே வந்து 2 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பெட்ரூம் ரெடி ஆகிடுச்சு. டோர் மட்டும்தான் பெண்டிங். மொத்த ஒர்க் முடிஞ்சது. ஜஸ்ட் டோர் மட்டும் தான் எல்லாருக்கும் பெண்டிங். எப்பயுமே பூஜா ரூமில் லக்ஷ்மி ரெட் கிரானைட் போடுறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிச்சனும் நம்ம வீட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கும் கேலக்ஸியில் வந்து நம்ம வந்து கிரானைட் போட்டோம். அது மட்டும் இல்லாமல் பீடிங்கும் பண்ண வேண்டியிருந்துச்சு. எஸ்ஏ இன்டீரியர்ஸ் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால இது எல்லாத்தையும் மேடவாக்கத்துலேருந்து தூக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு தனி சார்ஜே ஆயிரும். அதனால் பக்கத்தில் வச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு நம்ம ஆவடியில் வந்து பாலாஜி கிரானைட்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த ஹிந்து காலேஜ் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அவர்கிட்ட தான் அப்ரோச் பண்ணேன். ஏன்னா என்னோடய பழைய வீட்டுக்கு இவர் தான் ஃபுல்லாக கிரானைட் சப்ளை பண்ணார். ஸோ அவரே கூட இருந்து அந்த பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன்லாம் போட்டு கொடுத்துட்டு போனார். அண்ட் பேக் டைல் வந்து நம்ம எஸ்ஏ இன்டீரியர்ஸே ஃபிட் பண்ணிட்டாங்க. இனிஷியலாக வந்து ஒரு சின்ன ஒர்க்காக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தார். ஆனால் ரொம்ப ஒரு நாளை இழுத்துருச்சு. ஆனால் அவர் நின்று பக்காவாக பண்ணி கொடுத்துட்டு போனார். அவர் பேர் அஸ்வின். நிறைய பேருக்கு தெரியும். அந்த பாலாஜி கிரானைட்ஸ் அப்படின்னாலே மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். அப்படி நம்ம எஸ்ஏ இன்டீரியரோட ஃபேஸ் 1 வந்து 2 டேஸில் கம்ப்ளீட் ஆச்சா. அண்ட் 3rd டே வந்து இந்த கிரானைட் கனெக்ட். ஸோ அந்த கிரானைட்லாம் போடட்டும், நெக்ஸ்ட்டு ஃபேஸ்க்கு போய்க்கலாம். ஏன்னா தூசி நிறைய ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 3rd டே அவங்க சொன்ன மாதிரியே 3rd டே கிரானைட் ஒர்க் முடிச்சோன்னா அவங்க டீம் வந்துருச்சு. அடுத்த 2 டேஸில் அவங்க வந்து இந்த டோர் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. ஸோ பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் எஸ்ஏ இன்டீரியர் ஒர்க் பண்ணது ஒரு 4 டேஸ் தான். 4th டே ஈவினிங் வந்து இந்த கிளாஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. நம்ம வீடு இன்டீரியர் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இன்டீரியர் பண்ணதுக்கப்புறம் எப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்குது அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதுதான் நம்மளோட கிச்சன். இவ்வளோ பெருசுலாம் இல்லை முன்னாடி. அதாவது இந்த இதில் இருந்து இந்த எல் ஷேப் மட்டும் தான் நம்ம கிச்சன் இருந்தது. இந்த கிச்சன் திண்டு நாங்களே வந்து இன்டீரியரில் டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங். ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அடுப்பு வச்சா நல்லது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து இந்த திண்டு வந்து நம்மளே ரெடி பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக சவுத் ஃபேஸிங் வீடு வந்து எங்களுக்கு ரொம்ப சூட் ஆகும். அதாவது நியூரி ஆரா இருக்குல்ல பக்கத்தில் ஃபேஸ் 1, அது வந்து நாங்கள் ரெண்டலுக்கு இருந்தோம். அப்போ வந்து சவுத் ஃபேஸிங் வீட்டில் தான் இருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் எப்படி சொல்கிறது, நல்லா இருந்தது. அதனால சவுத் ஃபேஸிங் வீடு ரொம்ப சண்டை வராமல் இருந்தது. ஸோ அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா சவுத் ஃபேஸிங் தான் வாங்கணும். அப்பயே டிசைட் பண்ணியிருந்தோம். அதனால சவுத் ஃபேஸிங் வாங்கினோம். வாங்கிட்டு சரி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அடுப்பு மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ரொம்பலாம் நாங்கள் வாஸ்துலாம் பார்க்கல. அட்லீஸ்ட் அடுப்பு மட்டும் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வச்சுக்கலாம் அப்படின்னு இந்த திண்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த திண்டுலேருந்து அப்படியே இந்த பா ஷேப்பில் பண்ணியிருக்கோம் கிச்சன் திண்டு. ஸோ அதனால கொஞ்சம் பெருசாக தெரியுது கிச்சனே. இப்போ முன்னாடி வந்து ரொம்ப சின்னமாக தெரிஞ்சது. இன்டீரியர்லாம் பண்ணி முடிச்சோன்னா வீடே நல்லா பெருசாக அட்டகாசமாக இருக்குது. இப்போ வந்து எல்லா கலர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா கேப்பிச்சினோ கலர் தான் போயிருக்கோம். கேப்பிச்சினோவில் பிளாக் கலர் ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்ச மாதிரி இது பார்த்தீங்கன்னாலும் தெரியும். எல்லாமே வந்து பிளாக் கலர் ப்ரொஃபைல் ஹேண்டில் வித் கேப்பிச்சினோ. சிங்கிள் கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்கள் வீட்டோட பெயிண்ட் வந்து ஐவரி கலர். அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி கேப்பிச்சினோ போட்டால் நல்லா எடுத்து கொடுக்கும் அப்படின்னு நாங்கள் திங்க் பண்ணோம். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு மைல்டாக போகிறது கொஞ்சம் பிடிக்கும். அதனால கலராக போகிறத விட இது மாதிரி போகிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால போட்டோம். அது நல்லா வந்திருக்குது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா சிலிண்டர் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் ஸோ இங்கே இருக்குது. அண்ட் அங்கே ஒரு பிளேட் மாதிரி கொடுத்து ரேக் மாதிரி கொடுத்து அதில் ஏதாவது வச்சுக்கலாம். அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடத்த நீட்டாக கவர் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் சின்னமான ஸ்பேஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளேட்ஸ்லாம் அடிக்க வச்சுக்கிற மாதிரி. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே இருந்தால் கார்னர் ஆக்சஸ் பண்ணி ஆகணும். அண்ட் இங்கே தான் வந்து நம்மளுக்கு இது போட்டிருப்போம், டேன் அண்ட் ட்ரேஸ் வந்து இங்கே போட்டிருப்போம். அண்ட் பிளேட்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு இங்கே வந்து இங்கே ஒரு ரேக் இருக்கும். ஸோ இதுதான் ஓவரால் ஸ்டோரேஜ். இது வந்து சிங்கு கீழே வந்துருச்சு. சிங்க் கீழே வந்ததுனால டஸ்ட்பின் இங்கே வச்சுக்கலாம். அண்ட் இங்கே ஏதாவது ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து கீழே நம்ம பண்ணியிருக்கிறது கிச்சனில். மேலே பார்த்தா லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக. அதாவது எல் ஷேப்பில்
இந்த இடத்துல தான் சிம்னி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சிம்னி ப்ரொவைட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு சின்ன பிளேட் வரும். ஸோ அது மட்டும் ஃபிட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அப்படியே இப்படி வந்தோம்னா இங்கே அழகாக கார்னர் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இப்படி ஒரு யூனிட் கொடுத்துருக்குறோம். அண்ட் எல்லாமே வந்து சாஃப்ட் க்ளோசிங் தான், ஸோ பிரச்சனை இல்லை. இங்கே ஒரு யூனிட் கொடுத்துருக்குறோம். அண்ட் இங்கே மிரர் வச்சு 2 டோர், அதாவது மிரர் இல்லை சாரி கண்ணாடி வச்சு பிளாக் கலர் கிளாஸ் போட்டு ஒரு யூனிட் கொடுத்துருக்குறோம். அண்ட் இந்த இடத்துல ஒரு யூனிட் கொடுத்துருக்குறோம். கீழே வந்து அப்படியே ஸ்பைஸ் ரேக் கொடுத்துருக்குறோம். இதில் இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்கோம்னா, கீழே இங்கேயே ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இங்கேயும் ஃபுல்லாக ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்கோம். அதுதான் வந்து கிச்சனை வந்து நல்லா தூக்கி கொடுக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இங்கே வந்து ஒரு ஆர்ஓ யூனிட் மாதிரி கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே என்னன்னா நாங்கள் இப்போதைக்கு ஆர்ஓ யூஸ் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால கீழே ஒரு ரிமூவபிள் ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு கபோர்ட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு வேணும்னா தூக்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து மூவபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம கிச்சனோட இன்டீரியர். இந்த சிங்க் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இது வந்து நம்ம அந்த வீட்டில் போட்டிருந்த அதே சிங்க்கு தான். நம்ம ஹோம் டூர் போடும்போது நான் இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இது வந்து நார்மல். அண்ட் இதுக்கு வந்து ஒரு பிளைண்ட்ஸ் மாதிரி போடணும், அப்படின்னா தான் வெளியே வந்து உள்ள தெரியாது. ஸோ அது மட்டும் பெண்டிங், அது மட்டும் போடணும். ஸோ கிச்சனில் இவ்வளோ தான் நினைக்கிறேன். ஆயில் புல் அவுட் எங்களுக்கு தேவைப்படல, அதனால நாங்கள் ஆயில் புல் அவுட் பண்ணல. ஸோ இதுதான் எங்களோட அழகான காம்பேக்ட் கிச்சன். ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்ம வீட்டோட பூஜா யூனிட் கம் டிவி யூனிட். ஸோ இங்கே வந்து ஒரு ஃப்ளூட்டட் பேனல் டிசைன் கொடுத்துருக்கிறோம். அண்ட் அங்கேயும் வந்து ஃப்ளூட்டட் பேனலில் கவர் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இது வந்து பேக் பேனல் வந்து நம்ம டைல்ஸுக்கு மேட்சிங்காக வந்து ஒரு பேக் பேனல் கொடுத்துருக்கிறோம். ஸோ இந்த பேக் பேனல் அண்ட் அது கிச்சனுக்கு யூஸ் பண்ணுவோம்ல சேம் கேப்புச்சினோ கலரில் இங்கே டிவி டேபிள் கொடுத்துருக்கோம். இதில் வந்து இங்கே ஒரு ட்ரா அண்ட் இங்கே ஒரு இப்படி ஒரு யூனிட் அண்ட் இங்கே ஒரு இப்படி ஒரு கபோர்ட் அண்ட் இங்கே ஒரு ட்ராயர் இப்படி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம சிம்பிளான டிவி யூனிட். ஸோ இந்த வுட்டன் ஃப்ளூட்டட் பேனலுக்கும் அண்ட் இந்த பேக் பேனலுக்கும் அண்ட் இந்த டைலுக்கும் வந்து இவ்வளோ அட்ராக்டிவாக வரும் நாங்களே எதிர்பார்க்கல. அவ்வளோ சூப்பராக வந்துருக்குது. இனிஷியலாக நான் வந்து இந்த டிசைன் கொடுக்கும்போது யோசித்தேன், சரி இப்படி கொடுக்கலாமா வேணாமா, இது நல்லா இருக்குமா அப்படின்னு பயங்கரமாக ஆசோலேஷன் இருந்துச்சு. கிச்சனுக்குலாம் வந்து பட்டுன்னு டிசைட் பண்ணிட்டோம். இது வந்து ரொம்ப ஆசோலேஷனாக இருந்துச்சு. பட் ஃபைனலாக வந்துருக்கு, சூப்பராக வந்துருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து நம்மளோட பூஜா யூனிட். இது யாரோட டிசைன்? என்னோடது. இது வந்து பிரியங்கா வந்து இந்தியா தேடி கண்டுபிடிச்சு எடுத்துருக்கா. ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு 3 அடி இருந்தது நம்ம கபோர்டு அப்படின்னா டபுள் டோர் போட்டிருக்கலாம், சூப்பராக இருந்திருக்கும். பட் நம்மளோட வந்து ஒரு 2 அடி தான். ஸோ அந்த 2 அடிக்கே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ சிங்கிள் டோர் மட்டும் போட்டிருக்கோம். அதாவது 3 அடினா நம்ம டபுள் டோர் போட்டுக்கலாம். இந்த பெல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு 9 பெல் கிட்ட போட்டுருக்கலாம். நம்மளுக்கு சிங்கிள் டோர் அப்படிங்கிறத ஒரு 6 பெல் மட்டும் போட்டு ஒரு யூனிட் ஃப்ளூட்டட் கிளாஸ் கொடுத்து அண்டு கோல்டன் ஃப்ரேம் கொடுத்து அண்ட் பெல்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த கோல்ட் கலர் அதாவது பூஜா யூனிட் இந்த டிவி யூனிட் பக்கத்தில் இருக்கிறது இன்னும் அட்ராக்டிவாக காட்டுது. ஆக்சுவலாக வந்து நாங்கள் இதில் அந்த கோபுரம்லாம் டிசைட் பண்ணல, அதெல்லாம் பண்ணியிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கும். நாங்கள் சரி அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம், பிளைனாக இருந்தாலும் நீட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அதனால் அந்த கோபுரம்லாம் நாங்கள் பிளான் பண்ணல. அதாவது 3 அடியாக இருந்தால் கோபுரம்லாம் நீட்டாக பிளான் பண்ணலாம். இது 2 feet தானே, அதனால் வேணாம்னு சொல்லியாச்சு. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இன்னும் எதுவும் அரேஞ்ச் பண்ணலை. ஆமாம், இப்போ தான் வாங்கிட்டு வந்துருக்கணும். இனிமேல் தான் ஸ்க்ரூ பண்ணி மேலெல்லாம் மாட்டணும் அண்ட் அரேஞ்ச் பண்ணணும் எல்லாமே. அண்ட் இப்போதைக்கு ஜஸ்ட் பூஜா யூனிட் மட்டும் பார்க்கலாமா? இது வந்து லக்ஷ்மி கிரானைட் போட்டிருக்கோம். ஸோ எப்பயுமே வந்து நம்ம சாமி வைக்கிறதா இருக்கட்டும், விளக்கு வைக்கிறதா இருக்கட்டும், லக்ஷ்மி கிரானைட் தான் யூஸ் பண்ணணும். அதனால் லக்ஷ்மி கிரானைட் மேலே நம்ம விளக்கெல்லாம் வைக்க போகிறோம். அண்ட் இங்கே ஒரு படையல் ட்ரை கொடுத்துருக்குறாங்க அண்ட் இங்கே ஒரு கபோர்ட் ட்ராயர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கீழே வந்து நம்மளுக்கு இந்த திரி விளக்கு சம்மந்தமான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட மொத்த பூஜா யூனிட். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் ரொம்ப தேடி இந்த டிசைன் கொடுத்தோம் அண்ட் பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்மளோட ஓவரால் டிவி அண்ட் பூஜா யூனிட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து நம்மளோட வாஷிங் மிஷின் ஏரியா. ஸோ இதில் வந்து ரொம்ப பெருசாக பண்ண முடியல அப்படின்ட்டு ஒரு மிரர் கொடுத்துருக்குறோம். அண்ட் அப்படியே வந்து அப்போ வாஷிங் மிஷினோட லிக்விட்ஸ்லாம் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறோம். அண்ட் அப்படியே மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேலே வந்து இது கொடுத்துட்டோம். அது என்ன சொல்லுவோம் பிரியங்கா? லாஃப்ட் கொடுத்துட்டோம். ஆமாம், சாரிப்பா மறந்துட்டேன். ஸோ லாஃப்ட்டுமே வந்து எந்த லாஃப்ட்டுமே வந்து நாங்கள் வந்து இதில் பண்ணல, ஐ மீன் கான்க்ரீட்டில் பண்ணல, எல்லாமே வந்து இதில் வுட்டில் தான் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே நீட்டாக பர்ஃபெக்டாக வந்துருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்மளோட
ட்ரெஸ்ஸிங் யூனிட். ஸோ இது வந்து நிறைய ஸ்டோரேஜ் தேவைப்படும் எங்களுக்கு அப்படிங்கிறதுனால நிறைய ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கீழே வந்து ஒரு கப்போர்டும் இதில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஓவல் சைஸில் ஒரு ஷேப், ஓவலில் ஒரு ரவுண்ட் ஷேப் மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஃபுல் கவர் ஆகிற மாதிரி. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸிங் யூனிட். அண்ட் இங்கே இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா ஷூ ரேக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இதை வந்து எங்களுக்கு வெளியே வைக்கிறதுக்கு மனசே இல்லை, அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இந்த ஸ்டாண்ட் ரேக்கு. அதனால வெளியே சும்மா ஏதாவது செல்ஃப் ஸ்டாண்ட் வாங்கி வச்சுட்டு இதை வந்து உள்ள ஏதாவது ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை போய் ஏன் வேஸ்ட் பண்ணணும், மனசு லைட்டாக பிராண்டுது. ஸோ நம்ம வீட்டில் வந்து புது ஏசி மாட்டிட்டோம். அதனால இந்த ரூமில் விட்டு அவங்க போக மாட்டாங்க, இங்கேயே படுத்துட்டாங்க. இங்கேயே தங்கிட்டீங்களா பாய்க்க மாட்டேங்கிற மாதிரி. ஸோ இதுதான் வந்து நம்மளோட பூஜை சரி இதுதான் நம்மளோட பெட்ரூம் கப்போர்ட்ஸ். ஸோ இந்த சைடு வால் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணியிருக்கிறோம். பெருசாக யூனிட் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபைல் ஹேண்டிலோட ஒரு பிளாக் கலரில் ஒரு கிரே கலர் கிளாஸ் வச்சு ஒரு யூனிட் இருக்குது. உள்ள ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்கிறோம். ஸோ அதனால பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது கலர்ஃபுல்லாக. ஸோ இங்கே வந்து என்ன வைக்க போகிறோம்னு தெரில, ஆனால் பண்ணிட்டோம் அந்த யூனிட்டை. அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு கப்போர்ட் சின்ன சின்னமாக கொடுத்துருக்குறோம். ஏன் அப்படின்னா துருவோடு வரணுன்றதுலாம் ரொம்ப குட்டி குட்டி துணியாக இருக்கும். அதில் இப்படி வச்சிட்டோம்னா இடம் வந்து நல்ல காம்பேக்ட் ஸ்பேஸ்லேயே வந்து நிறைய வைக்கலாம். ஸோ அதனால நான் இப்படி பண்ண சொல்லிட்டேன். இது வந்து சூப்பராக இருக்கா. அண்ட் இதுக்கு வந்து எல்லாமே வந்து பட்டர்ஃப்ளை பிஞ்சஸ் வச்சு தான் பண்ணியிருக்கிறோம். அண்ட் அப்புறம் இது பார்த்தா எல்லாமே சாஃப்ட் க்ளோதிங் தான். அண்ட் இந்த ஹேண்டில் கூட நல்லா ஸ்லீக்காக பிளாக் கலரில் இருக்குது. அது பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா இருக்குது. அண்ட் இங்கே ஒரு யூனிட் இருக்குது, அங்கே படுத்துருக்கானுங்க. நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. இங்கேயும் உள்ள அதே மாதிரி தான் 2 ட்ராயர் கொடுத்துருக்காங்க உள்ள. ஸோ சேஃப்டி லாக்கர்ஸும் இருக்குது. அண்ட் இதுக்கு லாக்கெல்லாம் இருக்குது. ஸோ அதனால ஏதாவது நீங்கள் பொருளாக வச்சுட்டு போனால் சேஃப் தான். அண்ட் மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஃப்ட்டும் வந்து நீங்கள் நினைக்கலாம் இதுவும் கிச்சனும் ஒரே கலராக இருக்குது அப்படின்னு. பட் சேம் கலர் கிடையாது. அது கேப்பிச்சரும் இது பேஸ் கலர். ஸோ எங்களுக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். அண்ட் எங்கள் பெயிண்ட்டுக்கு இது மேட்சிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதே கலர் பாயாச்சு. ஸோ இதுதான் வந்து எங்களோட ஓவரால் இன்டீரியர் ஃபார் எங்களோட 1 BHK ஹவுஸ். ஸோ அவ்வளோதான், பார்த்து முடிச்சாச்சு. அண்ட் எப்பயுமே சாண்ட்லியர் வந்து கொஞ்சம் பார்த்து வாங்குவோம். இந்த வீட்டுக்கு வாங்கின சாண்ட்லியர் இதுதான். இதில் ப்ளூடூத்தும் இருக்குது, சூப்பராக இருக்கும். பிரிங்க அந்த லைட் ஆஃப் பண்ணுங்க. இது 3 in 1. லைட் ஆஃப் பண்ணுங்க. லைட் ஆஃப் பண்ணாலே நல்லா தெரியுது. இதுதான் வந்து டிசைன், நல்லா கிறிஸ்டல் மாதிரி இருந்தது, சூப்பராக இருந்தது. எஸ், இதுதான் நம்ம வீட்டோட இன்டீரியர். ஜஸ்ட் ஒரு 1 BHKவை நல்லா பெருசா வந்து இன்டீரியர் பண்ணணும்னா காட்டியிருக்கு, உண்மையாவே சொல்லணும். ஸோ இன்னும் க்ளீன் பண்ணிட்டு நாங்கள் வந்துடணும். இன்னும் க்ளீன் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ க்ளீன் பண்ணாமல் இவ்வளோ நீட்டாக இருக்குது. அதுவே நாளைக்கு வந்து க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணிட்டா நாங்கள் அவ்வளோதான் ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ இந்த இன்டீரியர் எங்களுக்கு வழக்கமாக எஸ்ஐ இன்டீரியர்ஸ் தானே நாங்கள் நிறைய வீடியோஸ் போடலாம். அவங்க தான் எங்களுக்கு இன்டீரியர் பண்ணது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது இன்டீரியர் தேவைப்படுது, நீங்கள் புதுசாக ஏதாவது வீடு கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எஸ்ஐ இன்டீரியர்ஸை ரீச் பண்ணுங்கள். நல்லா பெட்டராகவே பண்ணி தருவாங்க. அண்ட் பெட்டர் ப்ரைஸில் குட் குவாலிட்டியில் பண்ணி தருவாங்க. அண்ட் எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. உடனே எங்களுக்கு ப்ரொமோஷனுக்காக பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. சத்தியம் யாரும் வந்துட்டு அந்த அளவுக்குலாம் பெரிய பண்ண மாட்டாங்க. க்ரோவாகிட்டு இருக்க மக்கள் தான். அவங்களே எங்களுக்கு ப்ரொமோஷனில் பண்ணித்தரேன்னு சொன்னால் கூட நாங்கள் வேணான்றோம். நாங்களுமே வந்து அவங்க பே பண்ணி தான் பண்ணியிருக்கிறோம். அதோட பட்ஜெட்லாம் சொல்கிறோம். வீடியோலாம் நான் சொல்கிறேன் எவ்வளோ பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய மைன்யூட் ஐட்டம்ஸ் இருக்குது. அதோட பட்ஜெட்லாம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போதைக்கு. ஸோ இதுதான் எங்களோட இன்டீரியர். ஸோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா எஸ்ஐ ரீச் பண்ணுங்கள்.